தனியார் பேருந்துகளுக்கு சுங்க கட்டணம் விதிக்கக்கூடாது என்பதை சுங்கச்சாவடிகளுக்கு போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்போம். வணக்கம் சங்கரன், தற்போது சுங்கச்சாவடிகளில் வரும் தனியார் பேருந்துகளுக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சங்கரன். அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய காலவரையற்ற வேலை நிறுத்தம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. இந்த நிலையில நேற்றைய விட இன்று தனியார் பேருந்துகள் அதிக அளவில் சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு இயக்கப்படுகின்றன. இதற்காக பாத்தீங்கன்னா சென்னை மாநகருக்குள் இயக்கப்படுவதற்காக ஒரு 1000 தனியார் பேருந்துகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்றன. அதே போன்று வெளியூர் திருச்சி, மதுரை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு வெளியூர்களுக்கு இயக்கப்படுவதற்காக ஒரு 500க்கும் அதிகமான தனியார் பேருந்துகள் வந்திருக்கின்றன. தற்போது அவை அனைத்தும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தயாராக இருக்கின்றன. தற்போது நாம் இந்த பேருந்துகளிடம், அதாவது அரசு பேருந்துகளுக்கு பதிலாக இயக்கப்படுகின்ற இந்த தனியார் பேருந்துகளிடம் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவை போக்குவரத்து துறை பிறப்பித்திருக்கிறது. அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு உத்தரவு அந்தந்த பேருந்து ஓட்டுநர்களிடையே வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து எடுத்துக்கொண்டால் முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகளில் பல்வேறு இடங்களில் சுங்க டோல்கேட் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு இடத்திலும் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அரசு பேருந்துகளுக்கு பொறுத்தவரை அது போன்ற கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை. ஆனால் தற்போது அரசு பேருந்துகளுக்கு பதிலாக இயக்கப்படக்கூடிய இந்த தனியார் பேருந்துகளிடம் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற உத்தரவை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒரு பாஸ் அந்த ஓட்டுநர்களிடையே வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் அந்த சுங்க கட்டணம் செல்லும் போது அந்த வட்டார போக்குவரத்து அலுவலருடைய அந்த உத்தரவை காட்டினால் போதும், அவர்கள் அந்த சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு உத்தரவும் ஒரு கருத்தும் ஓட்டுநர்களிடையே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போது பல இடங்களில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் நம்ம சென்னைக்கு வந்திருப்பதாக ஓட்டுநர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் இன்னும் இந்த அரசினுடைய உத்தரவு தெளிவாக சென்று சேராத நிலை இருக்கிறது. குறிப்பாக உளுந்தூர்பேட்டை சுங்க கட்டணத்தில் அரசு தெரிவித்துள்ள உத்தரவை காட்டிய போதும் அதையும் மீறி கட்டணத்தை வசூலித்ததாக தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நம்மிடையே தெரிவித்தார்கள். மற்ற இடங்களில் அது போன்ற ஒரு கட்டணம் இதுவும் வசூலிக்கப்படவில்லை. எனவே இது தொடர்பான இந்த உத்தரவு தொடர்பான ஒரு விஷயங்களை அனைத்து சுங்க கட்டணங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் ஒரு முழுமையான ஒரு தகவலை தெரிவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது போன்று ஏதாவது ஒரு இடங்களில் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை, ஒரு கோரிக்கையையும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த பேருந்து வேலை நிறுத்தம் முடியும் வரை தனியார் பேருந்துகளுக்கு, குறிப்பாக அரசு பேருந்துகளுக்கு மாற்றாக இயங்கக்கூடிய தனியார் பேருந்துகளிடம் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்பது ஒரு முக்கிய ஒரு உத்தரவாக கருதப்படுகிறது. எனவே இது தொடர்பான அனைத்து தகவல்களும் அந்தந்த தனியார் பேருந்துகளுடைய உரிமையாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அனைவருக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது.